அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்மைல் டிவி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கொடுக்குற இந்த அமைப்பு நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பிரயோஜனம். முதலாவது என்னன்னா, சீக்கிரம் ஏறாம கலையாது. நீங்க பெல்ட் மேலகளை போடாட்டாலும் கூட அதை உடுத்துருந்தீங்கன்னா சீக்கிரமா கொஞ்சம் அவராது, அந்த அளவுக்கு ஒரு கெட்டி வரும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நடக்கும் பொழுது காலை அகட்டி நடந்தாலும் தொடை போன்ற பகுதிகள்லாம் வெளியில தெரியாம இருக்கும். அதனால நான் அந்த ஆண்கள் மாத்திரம் அதை கொஞ்சம் கவனத்தை வச்சிருக்காங்க எஹ்ராம் ட்ரெஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது சார். கவனிச்சு வலக்கையினுடைய ஓரப்பகுதி இருக்குது. வலக்கையினுடைய இந்த ஓரப்பகுதியை இடது கையினுடைய இந்த கம்கட்டு பகுதியில் கொஞ்சமாக இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நார்மலாக இதை எடுத்து விட்டுட்டு இந்த பகுதியை எடுத்து விட்டுட்டு இந்த ஓரத்தை இங்கே வச்சு இதை மடிக்கிறதுக்காக வைக்கணும். இந்த ஓரத்தை இங்கே வச்சு இப்படி மடிச்சுட்டு இதையும் இப்படி மேலே மடிச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு சுருட்டி விட்டுட்டோன்னு வைங்க. சுருட்டி விட்டுட்டோன்னு சொன்னால் இழுத்து பாருங்க, துணி இழுத்து பாருங்களேன். ரொம்ப வேகமாக இழுத்துறாதியா. சாதாரணமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சாதாரணமாக இப்படி சுருட்டிட்டா அது மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னு வைங்களேன். அங்கே பாருங்கள், இந்த வலது பகுதியினுடைய இந்த தோல் இங்கன வர உங்களுக்கு எஹ்ராம் ட்ரெஸ் மூடி இருக்கிற காரணத்தினால காலை அகற்றி நடந்தாலும் தொடையெல்லாம் வெளியில தெரியாது. இந்த அமைப்பில் நீங்கள் கெட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காலை அகற்றி நடந்தாலும் கூட உங்களுடைய தொடை பகுதியெல்லாம் வெளியில தெரியாமல் இருக்கும். அதனால இந்த அமைப்பில் கொஞ்சம் கெட்டிக்கிட்டா தடவையா தள்ளி. அதாவது இந்த வலது கையினுடைய இந்த ஓரப்பகுதி இருக்குது இல்லையா, இதை இடது கையினுடைய இந்த ஓரப்பகுதியில் லேசாக இப்படி வச்சுட்டு நார்மலாக அதுக்கு பிறகு கொஞ்சம் எடுத்து விடணும். எடுத்து விட்டு சரி பண்ணி இந்த ஓரத்தை இங்கே வைக்கிறோம். வைக்கிறது இங்கே வச்சுட்டு இருக்கக்கூடாது, இதை மடிக்கிறதுக்காக அந்த கையை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த பக்கம் எடுத்து விட்டு திருப்பி இதை மேலே கொண்டு வந்து ரெண்டு ஓரத்தை வச்சு நல்லா இடிச்சிட்டு ஒரு சுருட்டு எல்லா பகுதியிலையும் அந்த ஓரத்தை சுருட்டி விட்டோன்னு வைங்க. இதுக்கு மேலே ஒரு பெல்ட்டும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லவா இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சாதாரணமாக இழுத்தாங்கிறது வராது. கொஞ்சம் காலை அகத்தி நடந்தாலும் தொடையெல்லாம் வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த ஓரம் வர உங்களுக்கு எஹ்ராம் ட்ரெஸ் இருக்கிறதுனால தொடையெல்லாம் வெளியில் தெரியும். மேலே போடுறதுங்கிறது எப்பவுமே மூடி தான் ஓட்டுக்கறணும். மேலே போடுறதுங்கிறது ஃபுல்லாக நம்ம மூடிக்கிறணும். மேலே சாதாரணமாக ஃபுல்லாக தான் மூடிக்கிறணும். ஆனால் அந்த தவாஃபில் மாத்திரம், எந்த தவாஃபுக்கு பின்னால் சை இருக்குதோ அந்த தவாஃபில் மாத்திரம் 7 சுத்தையும் வலது தோற்பதையும் வெளியில் தெரிகிற மாதிரி போட்டு நீ பாருங்க.